அம்மாவோட அறிவுரை, என் காலி கொடுத்த தைரியம், வேலை தேடினேன். துபாயில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கூப்பிட்டு வேலை தேடினேன் சார். ஒரு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிச்சு 1000 ரூபாய் சம்பளத்தில். மனசில் கொஞ்சம் சந்தோஷம். 500 கிராம் இருந்துச்சு. என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா சந்தோஷப்பட்டாங்க. காதலிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், காதலி சொன்னா இது இல்லை என்னோட முயற்சி, இது இல்லை உன்னோட வேல்யூ, இன்னும் தேடு, உன்னால சாதிக்க முடியும்னு சொன்னா சார். அந்த நம்பிக்கையோட மறுபடியும் சுத்தின துபாயை. ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஜுமேராவில் ஒரு ஃபேஷன் டிசைன் ஷோரூமில் இன்சார்ஜ் வேலை கிடைச்சி 2000 திரகம் சம்பளத்தில். மனசுக்குள்ள இன்னும் சந்தோஷம். என் காதலிக்கும் ஃபோன் பண்ணேன், மறுபடியும் காதலி சொன்னா உன்னால இன்னும் சாதிக்க முடியும், துபாய் தேடி வேலை தேடுன்னு சொன்னா சார். இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம் 3000 திரகம், ஒரு 8 மணி நேரம் வேலை, நல்ல ஒரு கம்பெனி, வெள்ளிக்கிழமை லீவு. விடுமுறை வரும் தினம் வெள்ளி, ஆனால் காதலி இருக்கிறாளே தள்ளி. அதே காதலி இப்ப ஏன் கூட இருந்திருந்தா இன்னைக்கு நான் வாங்குற 3000 திரகம் நாளைக்கு என்னால 30,000 திரகம் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு சார். என்ன இந்த அளவுக்கு உயர்த்தனவ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது சார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ராணுவ வீரன் மாதிரி சார். இங்க ஆயிரக்கணக்கான முகங்களை நீங்க பார்க்கலாம். இந்த முகத்துக்கு கீழே ஒரு தேகம் இருக்கு. அது தேகம் இல்ல சார், தியாகம் சார். வெயில்ல வேலை பார்த்து பசிச்சு களைச்சி மத்தியானம் ஒரு 5 திரஹாம்ஸ் கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறது பேராசையா, ஆசையா, தேவையா சார்? அடிப்படை தேவை தானே சார். அந்த அடிப்படை தேவையை கூட தியாகம் பண்ணிட்டு சார் 50 ஃபில்ஸுக்கு ஒரு குபூசை வாங்கி, அரபிக் பிரெட்டுங்கிற ஒரு குபூசை வாங்கி அதை தயிரில் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் வேலைக்கு போகிற எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா சார்? அப்படி தியாகம் பண்ணி அவன் சேமிக்கிற அந்த ஒவ்வொரு திராம்சம் இந்தியன் மணியா ஊருக்கு போகும்போது அவனுடைய தங்கையினுடைய கல்யாண கனவு நிறைவேறுது. என்னன்னு கேட்டால், சாப்பிடும்போது அவன் சாப்பிட்டாக்கா எடையை கூட்ட கிராம சாப்பிட்றதை விட தான் குடும்பத்துக்கு திராமா அனுப்பணும் தான் சார். அவன் சாப்பாட்டு கிராம கூட குறைச்சிட்டான் சார். தாயினுடைய உடல்நிலை குணமாகுங்கிற கனவு நிறைவேறுது, தம்பியினுடைய படிப்பு நிறைவேறுது சார். அப்படிப்பட்ட இளைஞன் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவன் மனசுல குடும்பம், பிரிவு, ஏக்கம் அப்படின்னு சொல்லி அவன் உற்சாகத்தை குலைச்சிடாதுங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் உன் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு தாயா எழுதி வச்சாங்க. ஆனால் கடல் கடந்த வந்த எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட ஒரு மூழ்கிற ஷிப்பு தான்யா. ஐயா, உறவுகளில் பல விதம். அம்மா அப்பா உடன் பிறந்தோர் எல்லாம் இரத்தபூர்வமான உறவு. இடையில் வந்த மனைவி, பிரதரின்லா, ஃபாதரின்லா, மதரின்லா எல்லாம் சட்டப்பூர்வமான உறவு. ஆனால் உன்னதமான ஒரு உறவு இருக்கியா, அது நட்பு, நண்பர்களும் தான்யா. அவனை பிரிஞ்சு வர்றதாயா உண்மையான வேதனை. வீட்டில் குப்பரை படுத்திருந்தா கூட தலையில் ஒரு கை தடவும் சார். நிமிந்து பார்த்தா, அப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதலா அம்மாவோ பாட்டியோ கேட்பாங்க சார். ஆனா இங்க கொளுத்துகிற 50 டிகிரி வெயில்ல அம்மை நோய் வந்து படுத்தா கூட எங்களை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சார். 10 பேர் இருக்கிற ரூம்ல எங்களால் இருக்க முடியாது, நாங்க தனியா ஒரு ரூம்ல தான் சார் இருக்கணும். யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்துடக்கூடாது, அது தொற்று நோய், அவங்களும் நாளைக்கு வேலைக்கு போகணும், அதனால எங்களை தனியார் ரூமில் வச்சிருப்பாங்க சார். இதே அம்மை நோய் நான் வீட்டில் இருக்கும்போது வந்திருந்தா எப்படியெல்லாம் என்னை கவனிச்சிருப்பாங்க சார். எங்க அப்பா எந்த மருத்துவத்தை போய் நல்ல மருந்து வாங்கலான்னு பார்ப்பாரு, எங்க அம்மா பத்திய சாப்பாடு தனியா எதெல்லாம் செய்யலான்னு யோசிப்பாங்க. இந்த ஃபேன் காத்து பட்டா கூட உடம்புக்கு ஆகாதான். என்ன செய்வாங்கன்னா, ஓலை விசிறி இருக்கு பாருங்க, அதை எடுத்து வச்சுட்டு விசிறுவாங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர் அங்க வீசுறாங்க பாருங்க. யாருமே அங்க நினைக்கல. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, இவனுக்கு வந்த நோய் தான் போகணும்னு நினைச்சாங்களே தவிர அந்த நோய் தங்களுக்கு வரணும், தங்களுக்கு வந்துருமான்னு யாரும் பயப்படல. இதான் சார் அங்க உள்ள ஆறுதலான வாழ்க்கையும் இங்க உள்ள எங்களுடைய அவல வாழ்க்கையும்.
கைப்பிள்ளையாய் விட்டு வருகின்ற எங்கள் குழந்தைகளை திரும்பி செல்லும் போது பைப்பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளிக்கூடத்திற்கு பைகளை தூக்கி செல்லுகின்ற அந்த பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஐயா, அந்த பிஞ்சு குழந்தைகள் வளர்கின்ற போது ஏற்படுகின்ற எந்த அசைவுகளையும் நாங்கள் பார்ப்பதில்லை. நாங்க திரும்ப ஊருக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு எங்க முகம் கூட மறந்து போயிருக்கும். எங்களை பார்த்தவுடன் அப்பா என்று சொல்லி ஓடி வந்து அணைத்துக் கொள்ள வேண்டிய எங்கள் குழந்தைகள் எங்களை பார்த்து பயந்து அம்மா பின்னாடி போய் ஒதுங்கி நிற்கும். 2 நாளைக்கு எங்களை பார்த்து மாமா மாமான்னு கூட கூப்பிடுற சோகமான சூழ்நிலை இருக்கு சார். ஒரு கவிஞர் அழகாக எழுதினான் சார். பிறந்த பிஞ்சு குழந்தையின் அந்த பிஞ்சு விரல்களை வருட முடியாவிட்டால் இந்த கைகள் எதற்கு அப்படின்னு கேட்டான் சார். என் கூட ஒருத்தர் வேலை பார்க்கிறார் சார். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, 9 மாசம் முடிஞ்சிடுச்சு. பிரசவம் என்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்காரு. நெட்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்லாம் தேடிட்டு இருக்காரு. ஏன், குழந்தை பிறந்த உடனே எந்த ஹோட்டல்ல ட்ரீட்னு கூட முடிவாயிடுச்சு. மனைவி கூட பேசிட்டு வராரு. மனைவி சொன்னாங்களா, குழந்தை வயிற்றுல உதைக்குது, இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி வயிற்றுல வச்சு காட்டி கொடுத்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தார். எப்போ பாய் டேட் அப்படின்னு கேட்டா இன்னும் 2 நாள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஃபோன் கால் ஊர்ல இருந்து வந்துச்சு. அழுதுட்டு அப்படியே ஓரமா போய் ஒதுங்கி நின்றுடுறார். கருவில் இருந்த அந்த குழந்தை தொப்புள் கொடி சுற்றி மூச்சு திணறி வயிற்றிலேயே இறந்து விடுகின்றது. நண்பர் 2 நாள் கழிஞ்சுதான் ஊருக்கு போறாரு. அந்த குழந்தையை அடக்கி இருக்கும் அந்த மயானத்தை தான் அவரால் பார்க்க முடிந்தது சார். முடிஞ்சிட்டு இங்க வந்தார். வந்த பிறகு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் சார். அந்த மயானத்தை பார்க்கும்போது, பாய் ஒரு நிமிஷம் தோண்டி பார்த்துடலாம் போல இருந்தேன்னு. அந்த வேதனை சார். எல்லா உறவுகளையும் நமக்கு அமைத்து தந்த ஆண்டவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளும் அமைச்சிருந்தான். ஏன், நம்ம பிள்ளைகளை கூட நாம தேர்ந்தெடுக்க முடியாது. அது ஆனா பெண்ணான்னு கூட நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனா ஒரே ஒரு உறவை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதான் மனைவி கணவன். அந்த மனைவியை கைப்பிடித்து திருமணம் செய்யும்போது என்ன சார் சொல்றோம்? இகத்திலும் வரத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரிங்கவே மாட்டோம், சேர்ந்தே இருப்போம் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட ஒரு சட்டம் இருந்துச்சு. வெளிநாடு வியாபார நிமித்தமா வெளிநாடு போறவங்க தகுந்த காரணமும் மனைவியின் அனுமதியும் இருந்தா மட்டும்தான் 6 மாசம் பிரிஞ்சிருக்கலாம். மனைவி 6 மாசம் முடிஞ்சு வான் கூட்டா வந்துடணும். இஸ்லாமிய ஆட்சியின் 2வது கலீஃபா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலும் ஒரு சட்டம் இருந்தது. போர்க்களத்தில் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கூட 6 மாசத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வந்துடணும்னு, மனைவியை பிரிஞ்சிருக்க கூடாது. ஆனா எங்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு? தலைப்பு கூட பிரிவும் தான் வச்சிருக்கோம். ஆனா நாங்க பிரிவுனா என்ன சார்? 2 வருஷம் இங்க வந்து வேலை பார்த்துட்டு நாங்க ஊரோட போய் செட்டில் ஆயிட்டோம்னா அது பிரிவு. நாங்க அப்படி இல்லை சார். நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் வீடுகளுக்கு விருந்தாளிகளாகத்தான் செல்கிறோம், திரும்ப இங்க வந்துருவோம். நாங்க பிரிஞ்சு இருக்கல சார், பிரிஞ்சே இருக்கிறோம் சார். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மிஸ் கால், அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு SMS, ஹாய் ஹவ் ஆர் யூ. மத்தியானம் 2ல இருந்து 4 ஆஃப் வீக் ரேட், அப்பதான் ஒரு ஃபோன் கால். அப்பவும் நாங்க பேசுவோம், வச்சிரட்டா பைசா போதுன்னு. சாயங்காலம் ஒரு மிஸ் கால், ராத்திரி ஒரு SMS, குட் நைட். அதான் எங்களுடைய வாழ்க்கை சார். சார் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் வீதம் தான் சார் லீவ் கிடைக்கும். நாங்க ஊருக்கு போயிட்டு மாசமே எங்களுடைய மனைவியர் கேட்பாங்க, எப்போ வருவீங்க மச்சான், எப்போ வருவீங்க மச்சான். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. சும்மா கேட்டுட்டு இருக்கேன். அவர் சொன்னாரு, என்ன சும்மா தொணந்துட்டு இருக்கிற, நான் என்ன எனக்கு ஜாலி அடிக்கிறவங்க வந்திருக்கேன், குடும்பத்துக்காக தானே வந்திருக்கேன். அதுக்கு அந்த அம்மா அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதிச்சு, என்ன ஆசை மச்சானே, கேட்கும் போதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களே, நீங்கள் வரும் வரை இங்கு நான் வெந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையான்னு.
அதான் சார் வாழ்க்கைங்க. ஒரு பெண் தன் தாய்மை அடைஞ்சாங்கிற விஷயத்த முதல்ல யார்கிட்ட சார் சொல்லணும்னு நினைப்பாங்க? தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி தாய்மை அடைஞ்சிட்டான்னு சொன்னோன்னே என்ன செய்யணும் ஆசை, என்ன செய்வான் நார்மலா? அப்படியே ஆற தழுவி உச்சி முகந்து தன் இதயத்தில் இருக்கும் அத்தனை அந்த சந்தோஷங்களையும் அத்தனை இன்பத்தையும் அந்த மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைப்பான் பாருங்க. இங்க இருக்கின்ற நண்பர்கள் எங்களுக்கு முடிவதில்லை சார். அது நாங்க ஊருக்கு போயிட்டு வந்த 5வது நாளோ 10வது நாளோ தான் போன்ல செய்தி வரும், நீங்க அப்பா ஆக போறீங்கன்னு. எனக்கு வந்துச்சு சார் 5வது நாள். நானும் கொடுத்த முத்தம் போனுக்கு சத்தம் மட்டும்தான் அவளுக்கு. ஆனால் உங்கள் ரத்தம் உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குழந்தைக்கு. எந்த தலைப்பை எடுத்து நடத்துவது என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு கிடைத்த தலைப்பு உங்களோட கனெக்ட் ஆன சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். கரை கடந்து வந்தாலும் வேதனை தரக்கூடிய பிரிவு எது? குடும்பத்தை விட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவா, இல்லை காதலை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா, இல்லை நட்பை இழந்து தவிக்கும் நண்பர்களை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா, இல்லை தாய்மண்ணை விட்டு பிரிந்து வந்த அந்த பிரிவா, இல்லை என்ன சார் பிரிவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்க துபாய் மண்ணில் சந்தோஷமா இருக்கிறோமா? இப்படி 5 தலைப்பு. ஐயா, இந்த ஆண்டு துவக்கத்தில் 30 விழான்னு ஒன்று நாங்கள் கொண்டாடணும். ஏன் தெரியுங்களா? அன்னை தேசம் விட்டு எண்ணெய் தேசம் வந்து தினம் தினம் வெயிலிலே வெந்து மன வேதனையில் நொந்து கொண்டிருக்கிறானே என் சகோதரர்கள், அவெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பொங்கல் கொடுத்தோம், கரும்பு கொடுத்தோம், பிரியாணி கொடுத்தோம், கலை நிகழ்ச்சிகளும் நல்லா கொடுத்தோம். நிகழ்ச்சி முடிஞ்சு போறப்ப என் நண்பனை பார்த்து கேட்டேன், நண்பா நிகழ்ச்சி எப்படிடா இருந்துச்சுன்ட்டு. அவன் சொன்னான், நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக தான் இருந்துச்சு, ஆனால் மனசு தான் வேதனையாக இருக்குன்னு சொன்னான். ஏண்டான்னு கேட்டேன். இந்த 4 மணி நேரம் நடந்த இந்த நிகழ்ச்சியே இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னாக்கா, நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ திருமணங்கள், விழாக்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்கமே, அதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்ப வேதனையா இருக்குன்னு சொன்னான். அப்பதான் எனக்கும் பட்டுச்சு, தொலைச்ச இடத்துல தான் தேடணும், வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்துல தேடக்கூடாதுடான்னுட்டு.